Hi, hello guys, welcome back. After a long time, ஒரு வீடியோ. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டே. இந்த ஸ்பெஷல் டேல பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் டேல பாத்தீங்கன்னா வந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்றத வந்து இடத்துக்கு போயிட்டு நான் காட்டுறேன். ஸோ ஆக்சுவலா வீடியோலாம் வந்து ஆக்சுவலா கூட போறது கிடையாது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 2 months முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து ஷோல்டர் டிஸ்லோகேஷன் ஆனதுனால வந்து so ஒரு 3 months பாத்தீங்கன்னா ஆனா வீடியோஸ் இதை போட முடியல. நிறைய பிளான் தான் வச்சிருந்தேன். ஸோ எல்லாமே வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. திருப்பி நான் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வீக்கோ இல்லைன்னா வந்து ஆகஸ்ட் 8 போல ஒரு பிளான் போட்டிருக்கேன். ஒரு ட்ரிப் ஒன்று அது கைஸ்லாம் ஒத்து வச்சாங்கன்னா நான் பார்ப்போம். இல்லைன்னா வந்து சோலோ மாதிரி போகிற மாதிரி தான் ஐடியா. ஸோ ஆக்சுவலாக மந்த்லி ட்ரிப் போகலான்னு இருக்காங்க. ஸோ மந்த்லி எங்கே ட்ரிப் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் பிளான் பண்ணுறேன். ஏன்னா வந்து அது போனாதான் மைண்ட் ஃப்ரீயா இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த வண்டி பாத்தீங்கன்னா நான் மாத்தலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். பட் எனக்கு டபுள் பிட்டாவே இருக்கு. இதை மாத்தலாமா வேண்டாமா, இல்ல இதை வச்சுக்கலாமா, இல்ல இதை கொடுத்துட்டு ஹிமாலய 450 எடுக்கலாமா. அதை எடுத்தா நிறைய இஷ்யூஸ் வருதுன்னு சொல்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க. பட் ஆனா ஒரு சில பேர் வண்டி சூப்பரா இருக்குன்றாங்க. வண்டியோட லோ வர சூப்பரா இருக்கு. வண்டியோட வண்டி பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. ஸோ என்னதான் வந்து டிராபேக் இருந்தாலுமே ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு அதுல. இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் ஆக்சுவலா 2 வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த இஷ்யூமே கொடுத்தது இல்லை. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு வண்டி இது. ஆனா எல்லாருக்கும் லைஃப்ல ஒரு அப்கிரேட் தேவைப்படும்ல அடுத்து. அதுதான் நான் பிளான் பண்ணேன். அது எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் அது எடுக்கலாம் வேணாம் பண்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. மோஸ்டா அது எடுத்தா கூட இந்த வண்டியை குத்துட்டு எடுப்போனான்றது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா இந்த வண்டியை எனக்கு கொடுக்க மக்கே இல்லை. ஆமா. ஸோ அதனால வந்து ஆனா அந்த வட்டி காஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 380 கிட்ட இல்லை, ரொம்ப 250. ஸோ இதை கொடுக்காம எடுக்க ட்ரை பண்ணணும். ஆக்சுவலா க்ளவ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா காலைல க்ளவ் பணம் எடுத்தேன். க்ளவ்ல பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இதுல வந்து 2 விரல், இதுல 2 விரல் எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் மாதிரி விழுந்துருச்சு. ஸோ அந்த க்ளவோட இது வந்து போயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 மாசம் ஆச்சு. வண்டி வாங்கும் போது வாங்கினேன் டிஎஸ்சி க்ளவ். கண்டிப்பா அந்த க்ளவோட பர்ஃபார்மன்ஸா பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. அதாவது சிட்டிக்கு ஓட்டுறதுக்கும் சரி, அது அந்த க்ளவ் போட்டு மணலே ஓட்டியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு நல்ல க்ளவ் அது. சிட்டி ரைட் க்ளவ் சூப்பராக இருக்கும், நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். பட் ஆனால் அதோட லைஃப் வந்து போட்டு அடி அடி தைச்சு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துல வந்து க்ளவ் வந்து இன்னும் வரும். காஸ்டாக்லாம் பண்ணி சொன்னா வரும். பட் ஆனால் வந்து அதை நான் பண்ண விரும்பல. ஸோ நான் நல்ல க்ளவ் வாங்கும். அதே மாதிரி டிஎஸ்சி தான் வாங்கலான்னு இருக்கேன். டிஎஸ்சியில் வந்து கொஞ்சம் அப்கிரேட்டான க்ளவ் வாங்கலான்னு இருக்கேன். ஸோ வந்து அதான் பார்த்தா கான்டினென்டல் ஒன்று வாங்கலான்னு இருக்கேன். இன்னொன்று ஷார்ட் க்ளவ் வாங்கலான்னு இருக்கேன். இந்த ஷார்ட் க்ளவ் வந்து சிட்டி ரேட்டு தானே. ஸோ சிட்டியில் ஓட்டுறதுக்கு வந்து ஒரு நார்மலான க்ளவ் மாதிரி வச்சுட்டு லாக் போட்டால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்தா இந்த ஃபுல் க்ளவ் போட்டால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால ஐடியா பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நிறைய ரைடெலாம் போனேன், நிறைய பிளான் வச்சிருக்கு. பார்ப்போம். நடக்கும். எனக்கு ஆக்சிடென்ட் ஆகாம வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். அந்த ஆக்சிடென்ட் வந்து நம்ம கிடையாது. அது வந்து எனக்கு டைம் ஆகணும்னு ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்லோவா இடிச்சு தான் கீழே விழுந்தது. ஆக்சுவலா பேக்ல ஒருத்தர் வந்து பேக்ல குதிச்சதாலும் அந்த பிரச்சனை அது. நிக்காம இருந்திருந்தா கட்ட கொங்கலா இருக்கு. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து தான் இருக்கு. அவர் வந்து என்னை வந்து புஷ் பண்ணனால என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா துப்பாகி விழுந்தாச்சு. நேராக போய் டப்பான விழுந்துருச்சு. வண்டி வெயிட்டு, நம்மளும் வெயிட்டு, வந்து வெயிட்டு சேர்ந்து ப்ளஸ் ப்ளஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஒரு பாடம் தான். இப்போ திருப்பியும் அதை ரெடி பண்றதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும். 6 மாசம் 7 மாசம் ஆயிடும். ஒரு நேரம் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இல்லாம சின்ன ஒரு மைண்ட் ஃப்ராக்சர் வேற இருந்தது. அதனால பாத்தீங்கன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆயிடுச்சு. கைட் அக்சஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு சர்வீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இது வரைக்கும் பெரிய காஸ்ட் ஆகுதுங்க. ஒரு போர்ட் சர்வீஸ் மட்டும்தான் பாத்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 4000 ஆச்சு. அது ஏன்னா இந்த இதுதான் மாத்தினேன், அந்த போக்கு தான் மாத்தினேன், போக்கு மாத்தினேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் சார்ஜ் வந்துச்சு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜ்ல சியர் டயர் தான் ஓடிட்டு இருக்கு. மற்ற வந்து 20 டயர் ஓடிச்சு, சியர் டயர் தான் ஓடிட்டு இருக்கு. இன்னும் வரைக்கும் சியர் டயர் தான் மாத்தினேன்.
பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கிரிப் தான். ஆனா இதனால டயர் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பாருங்க நல்லாவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணு. அது வந்து சியட் வந்து போறாங்க. நிறைய பேர் முதல்ல சியட்லாம் வந்து இல்ல அதெல்லாம் அப்படி இப்படின்னாங்க. ஆனா சியட் வந்து சூப்பராகுது. பட் அதுக்கப்புறம் பார்த்தா ரைஸ் மாறினேன். ரைஸ் வந்து பேக்ல போட்டேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு ரைஸ்ல. பர்ஃபார்மன்ஸ் வந்து ரியலி இப்பயும் டயர் வாங்கி வச்சுட்டேன். பட் ஆனால் எனக்கு மாற்றத்துக்குள்ளதான் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா இப்பயும் வருஷம் எடுக்கிறது இல்லையே அவ்வளவா. இன்னைக்கு நான் பார்த்தெல்லாம் பார்த்தா அதில் டைம் இல்லை. ஸோ அவங்க பார்த்தா நான் டக்குன்னு பார்த்து வச்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த இடத்த நான் பார்க்குறேன் எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இடத்த போட்டு உங்களுக்கு பார்க்குறேன். வீக்கெண்ட் ரைட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நான் அடிக்கடி வருவோம். எக்ஸின்ஸ் நல்லா இருக்கும் அந்த பிளாக் சன் பிளாக். ஸோ இங்கே வீக்கெண்ட் ரைட்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வருவோங்க இங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பகாப்ஸ் வரைக்கும் வருவோம். அப்புறம் மொத்தம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மார்க்கெட் ஷாப் இருக்கு. மார்க்கெட் ஷாப்பு வீட்டு இருந்து அப்படி இல்லைன்னா வந்து நம்ம இதில் போயிடுவேன். ஆனால் வர மாதிரி நீங்க நீங்க ஒதுக்கிடலாமா இல்லை போயிடலாமா? ஸோ போயிடலாம். இந்த 21 கஷ்டப்பாடு 20 காட்டுங்க. ஒரு நிறைய பேர் ஏதோ ஓ மழை வர சமயம் இருக்குது. ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வீக்கெண்ட் ரைட்லாம் வராங்க பாத்தீங்களா? அவங்கலாம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து பைக்கர்ஸ் ரொம்ப நிறைய ஆயிட்டாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஈசிஆர் ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பைக்கர்ஸ் இல்ல பைக்கர்ஸ் அதிகமாயிட்டாங்க, சைக்கிளர்ஸ் அதிகமாயிட்டாங்க, பெடஸ்ட்ரியன்ஸ் அதிகமாயிட்டாங்க, எல்லாமே அதிகமாயிடுச்சு. அதனால ரோடையும் பெருசு பண்றாங்க. நம்ம ஆளுங்களுக்கு எவ்வளவு ரோடு பெருசு பண்ணாலும் பத்தாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா பைக்கர்ஸ் தான் வராங்க. ஆஹ் நிறைய ஒரு பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆஹ் ஏன்னா ப்ராப்பரா சூட் போட்டு ஓட்டினாலும் சரி, நம்ம சூட்டே இல்லாம சும்மா நாமாட்டாத பொருள் ஓட்டினாலும் சரி, பைக் வர்றது வர்றதுதான். அது பண்ண முடியாது. அதை என்னதான் பண்ண முடியாது. நம்ம சேஃப்டியை பார்த்து தான் போகணும். ஸோ அதனால வந்து யாரு பைக் ஓட்டினாலும் சொல்றேன், ஹெல்மெட் மஸ்டா போடுங்க. இந்த பைக்கு க்ளவ் போடுங்க. ஸ்போர்ட்ஸ் பைக் பெரிய பைக்லாம் போறீங்க, ரைடு மாதிரி போறீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா சூட்லாம் போட்டு ஓட்டுங்க. ஏதாவது பைக் எடுத்தாலே சூட்லாம் போட்டு ஓட்டணும் அப்படி கிடையாது. சிட்டி உள்ள ஓட்டும் போதெல்லாம் வந்து சூட் போடலாம் உங்களுக்கு கேட்டா ஒரு ஆக்சுவலா சிட்டி உள்ள தான் அந்த சூட் போட்டு ஓட்டணுமே. நாங்க தான் நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் ஆகும். அப்பதான் நம்ம நிறைய பாருங்க அன்னைக்கு நான் அந்த ஷோல்டர் கேப்லாம் நீ போட்டிருந்தா எனக்கு ஷோல்டர் டிஸ்லோகேஷன் வந்து அதிகம் ஆயிருந்தாது. ஸோ இதெல்லாம் சொல்றேன், இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம். ஸோ சிட்டி உள்ள ஒன்றா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நீ கப் இருக்கும், ஷோல்டர் கப் இருக்கும், எல்போ இது இருக்கும். அதெல்லாம் வந்து இதெல்லாம் நீங்க போட்டு ஓட்டுறது கொஞ்சம் சேஃப். ஆனா ஸ்பீட் லிமிட் வந்து நீங்க 50 வச்சீங்க. ரொம்ப ரேஷாவும் சிட்டியில ஓட்டாக்கீங்க. அது வந்து டோட்டல் அகேன்ஸ்ட் லா அது. அதனால வந்து ஸ்பீட் வந்து ஓரளவு தான் வச்சு போகலாம். கீழே மழையாயிடும் டக்கு மாதிரி நைஸ். காலைல சத்தம் வேற லெவல். அதனால வந்து நீங்க லாங் ரைட்லாம் போனீங்கன்னா கூட நீங்க வந்து ப்ராப்பரா இல்லாம லாங் ரைட் போகவே போகாதீங்க. மெயினா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் நிறைய டியூபர்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் பேனப் தான் போட்டுருப்பாங்க தவிர போட்டுலாம் போட்டுருப்பாங்க தவிர கீழே வந்து லோயர்ஸ் வந்து அதான் பார்த்துட்டு போறாங்க. ஆனா மெயின் வந்து லோயர் தான் நமக்கு மெயின். லோயரை வந்து நம்ம நல்லா வச்சுட்டு மீன் வந்து அது போட்டாதான் சரி. லெஃப்ட் முக்கியம். அதனால அந்த பார்த்து மேனி ஃபுட்டுக்கு போட்டீங்கன்னா கீழேயும் பாத்தீங்கன்னா அந்த வந்து கீழே பேண்ட் போட்டுருக்கேன். ஸோ வந்து காம்ப்ளிகேட்டா இருக்கும். பூட் நல்ல பூட்டை யூஸ் பண்ணுங்க. ஸோ வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம் தான். நம்ம எதில் குவாலிட்டியா வச்சிருக்கோம் அந்த அளவுக்கு நம்ம வந்து ஏதாவது இன்கேஸ் சம்பவம் ஆனா கூட நமக்கு எதுவும் ஆகாது. அந்த மாதிரி வந்து காப்பாத்து. நான் சொல்றது ஸ்போர்ட்ஸ் பைக் இது மாதிரி நார்மல் பைக் இந்த மாதிரி பைக்குக்கும் போட்டு ஓட்ட தப்பு இல்லை. யாரும் சொல்ல போட்ட நம்ம பைக் ரேட்டோட சூப் ரேட்டை ஒத்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அது மாதிரி சூப்பரா இருக்கா. ஸோ அது வந்து அதுன்னு பார்த்துட்டீங்க. ஸோ அதான் ஏதாவது பார்த்து சேஃப்டியா ஓட்டுங்க.
அப்போ போயிட்டே இருக்கேன். நான் போயிட்டு வந்து கொஞ்சம் கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, இதுதான் அந்த ரெசார்ட்டு. ஸோ நான் வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி ஸ்பெஷல் டே சொல்லிட்டு பார்த்தீங்களா, இட்ஸ் மை பர்த்டே. ஸோ இதுதான் வந்து பார்ட்னர் பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நைட்டுக்கு 1 day ஸ்டே மாதிரிங்க. ஸோ திஸ் இஸ் தி ரெசார்ட். திஸ் இஸ் மை ஹிமாலயன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆக்சுவலாக ஃபுட் ஈவெண்ட் போயிருந்தோம். அந்த ஃபுட் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கூப்பன் மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அந்த கூப்பனை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரிசார்ட்டை வந்து புக் பண்ணிருக்காங்க. ஸோ நான் கட்டினது பார்த்தீங்கன்னா 1200 அவ்வளோதான் கட்டணும். ஸோ ரூம் காஸ்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 மேலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரூம்ஸ் உள்ளே போயிட்டு பார்ப்போம்.